அரெஸ்ட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? அரெஸ்ட் பண்றதுக்கா இங்க உட்கார வச்சிங்க எங்களை? 13 நாளா உட்காந்து நிக்கிறோம். அப்பெல்லாம் யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. இப்ப மட்டும் உங்களுக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ரஜினி படத்தை போய் பார்க்கறதுக்கு அந்த ஸ்டில்ல பார்க்கறதுக்கு போக தெரியல. இங்க இருக்கிற மக்களை பார்க்க தெரியல. இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களை உன்னால பார்க்க தெரியல இல்லையா? நாங்க தெருவுல வந்துங்க, அவங்கலாம் நல்லா வசதி வாழ்ப்பெல்லாம் இருக்கிறவங்கள போய் பார்க்க வரீங்க. நாங்க குப்பை வரவங்க தானே, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, சட்டத்தை பத்தி தெரியாதுல்ல, அதனால தான் ஏமாத்தின்னு இப்படி திரியுறீங்க நீங்க. கோர்ட்ல சொன்னாங்களாம் காலி பண்ண சொல்லி, அதே கோர்ட் ஜியோ பாஸ் பண்ணி சொன்னிச்சு. இவங்க அதை மதிக்கலையே, ஆர்டர் கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுக்கலையே. இவங்க அதை இவங்க மதிச்சாங்களா? மதிக்கலையே. அப்ப நாங்க இதையா மதிக்கணும்? கொரோனால ஏற்க வேண்டியது தானே ராம்கி கான்ட்ராக்ட். அன்னைக்கெல்லாம் எங்க போயிடுச்சு? இன்னைக்கு ராம்கி கான்ட்ராக்ட் ஒரு தெருவுக்கு 10 பேரை கொடுக்குறீங்களே. அன்னைக்கு 9 தெருவுக்கு 10 தெருவுக்கு ஒரு ஆளு குத்துன்னு நாங்க செத்துன்னு இருந்தோமே. நாங்க போறதா இல்ல, எங்க உயிருக்கு எது ஆனாலும் நாங்க அதை பத்தி கவலையே பட மாட்டோம். இதே இடத்துல இருந்து உயிரை விடுறதுக்குள்ள நாங்க தயார். எது இருந்தாலும் நாங்க தயாருக்கு சந்திக்கிறோம் தான் நினைக்கிறோம். சேகர் பாபுலாம் எங்ககிட்ட நேரடியா பேசவே இல்லை. நான் கமிஷனரே எங்களை மதிக்கல, மேயர் பிதியாகவும் எங்களை மதிக்கல, யாரும் அவங்க மதிக்கல. எல்லாம் உள்ளே மீட்டிங் போட்டு வெளியே மீடியா கிட்டே அது அப்புறம் சொல்லுவோம் அப்படியே 1லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்துச்சு. யாருமே பாக்கலப்பா. யாருமே விஜய் கட்சிக்காரங்க, ஆன்சான் கட்சிக்காரங்க வராங்க, இவங்க தான் பாக்குறாங்க. நாங்க நினைச்சு பார்க்காத வாழ்வை போகுது. திடீர்னு எங்களை தூக்கி போட்டாங்கப்பா 1ஆம் தேதி. அந்த 1ஆம் தேதியில இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். இதை நம்பிதான்ப்பா எல்லாருமே பழகிறாங்க. அவங்கவுங்க புருஷன் விட்டுங்கிறாங்க, புருஷன் குடிக்காரன் புருஷங்கிட்ட குடும்பத்தை வாழ்ந்துருக்காங்க. இதை வச்சுதான் நாங்க பாக்குறோம். உக்காந்து சோறு துண்ணாரே டீ குச்சாரின்ட்டு மேயர் பிரியா சொல்றாங்க. எங்களோட கஷ்டத்துல அந்த நாட்டத்துல ஒரு அவர் நிக்க சொல்லுங்க. அவங்க அதிகாரிங்க தானே, ஒரு அவர் நிக்க சொல்லுங்க. அந்த நாட்டத்துல அவங்களால நிக்க முடியுதான்னு பாருங்க. வருஷம் ஃபுல்லா நாங்க கஷ்டப்படுறோம். எங்க கஷ்டம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? விஜய் சார் வீட்டுக்கு போனோம். எங்க குழுல ஒரு 10 பேர்கிட்ட போனோம். வீட்டில் உட்கார வச்சு காப்பி குத்து சால்வை போட்டு பேசினாரு. நான் வந்தால் க்ரௌடு அதிகமாகிடுமா, நான் இது நேர்முகமாக நான் பேசுகிறேன் அப்படி சொல்லி எங்களுக்கு தெரிவிச்சு அனுப்பிச்சாரு. பதிமூணாவது நாளா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட போராட்டம் 13 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே அரசாங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக தூய்மை பணியாளர்கள் கலைஞ்சு போகணும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருது, அதனால தூய்மை பணியாளர்கள் கலைஞ்சு போகணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. பட் தூய்மை பணியாளர்கள் தங்களோட கோரிக்கை, திமுக அரசு கொடுத்த அந்த வாக்குறுதி, இது எதுவுமே அவங்க நிறைவேற்றாத வரையில கலைஞ்சு போக மாட்டோம் அப்படின்ட்டு இன்னுமே தங்களோட போராட்டத்துல முழுமூச்சோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 13 நாளா தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஒரு நாள் கூட வராத துணை முதலமைச்சர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற கூலி படத்தை பார்த்து அதுக்கு ரிவ்யூ எல்லாம் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. பட் அவரு நிறைய சந்தர்ப்பத்துல இந்த ரோட கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. எவ்வளவு பெரிய போராட்டம் தொடர்ந்து 10 நாளைக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும். பட் அவர் இதை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு கருத்து கூட தெரிவிக்காததான் சோகமான விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி தூய்மை பணியாளர்கள் கிட்ட நம்ம கேட்க போறோம். அவங்க தங்களோட போராட்டத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க அப்படின்றத பத்தியும். கொளத்தூர் தொகுதி நாங்க இன்னோட 13 நாள் ஆகுது. எங்களுக்கு எந்த நடவடிக்கை இங்க யாருமே எங்களை பார்க்க வர மாட்டேன்றாங்க, எதுவுமே இது பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ கலைஞ்சு போங்க வானா, இந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போவோம். எப்படி போவோம்? இந்த 13 நாள் உட்காந்து எங்களுக்கு எந்த திருப்பம் வராத நாங்க எப்படி போறது? நாங்க போறதா இல்ல, எங்க உயிருக்கு எது ஆனாலும் நாங்க அதை பத்தி கவலையே பட மாட்டோம். இதே இடத்துல இருந்து உயிரை விடுறதுக்குள்ள நாங்க தயார். எது இருந்தாலும் நாங்க தயாருக்கு சந்திக்கிறோம் தான் நினைக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே வராது, நாங்க எப்படிப்பா போறது? வாழ்வாதாரமே எங்களுக்கு நிரந்தரம் படுத்த மாட்டேன்றீங்க, எங்களுக்கு சம்பள உயர்வை தர மாட்டேன்றீங்க, கான்ட்ராக்ட்ல போய் செய்யுன்றீங்க. எப்படி கான்ட்ராக்ட்ல போய் நாங்க போய் செய்யுது? இத்தனை வருஷமா நாங்க உழைச்சு 16,000க்கு யார் போய் குடும்பம் பண்ணுவாங்க? 14 வருஷமா நாங்க செஞ்சுட்டு இப்போ 14,000 ரூபாய்க்கு நாங்கள் போக சொன்னா எப்படி போக முடியும்? வாடகை கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், வீட்டில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்லது கெட்டது எல்லாமே அதில் பார்க்கணும். இப்போ எதுவுமே இல்லை, நடுவில் உட்கார வச்சிருக்காங்க. அன்னைக்கே தெரித்து விட்டு தானே இப்போ 13 நாள் இந்த வெயிலில் மழையில் உட்காந்து நாங்கள் எவ்வளோ அவஸ்தை இருக்கிறோம். எல்லாருக்குமே பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க பிள்ளைங்களை என் பொண்ணுக்கு 4 நாள் உடம்பு சொல்லாமல் இது நினச்சி பிடிச்சி எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் 2 நாள் நாங்கள் வந்துட்டு போயிருப்பாரு. இவ்வளோ எல்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு எல்லாருமே போனா எப்படி இப்போ போக முடியும்? இது ஒரு நல்லது நடக்கணும், எங்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் நாங்க இந்த இடத்துல போராடுவோம். நாங்க நடுவுல சேகர் பாபு தரப்புல இருந்தெல்லாம் பேசியிருந்தாங்களே, அவர் என்ன சொன்னாரு? அவங்க எல்லாம் எதுவுமே பேசிட்டு அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்த விட்டு கிளைங்க,
இந்த இடத்த விட்டு கிளைங்க. நான் வந்து கான்ட்ராக்டில் தான் உங்களை அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் கான்ட்ராக்டில் போய் சேருங்க. கான்ட்ராக்டில் எப்படிப்பா போய் சேர முடியும்? 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு எப்படி போய் சேருவாங்க? நாங்கள் படிப்படியாக அந்த 23,000 வாங்கினப்பா, 4,500 நாங்கள் வேலை செய்துனுக்குறோம்ப்பா. அப்படி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் போய் 16,000 ரூபாய்க்கு போய் செய்யணும், எப்படி செய்வாங்க? உங்களுக்கு செய்யும். கொரோனாவில் இருக்க வேண்டியதானே, பலரையே கூட்டின்னு வர வேண்டியதானே. கொரோனாவில் வர்த்தா புயலில் கூட்டின்னு அப்போல்லாம் கூட்டின்னு வரலையாப்பா. இப்போ எங்களை கூட்டின்னு வந்துட்டு ஏன்ப்பா எங்களை வந்து அந்த இதுக்கு போங்கன்னு தள்ளுறீங்க? நாங்கள் வந்து உங்களோட இதுவெல்லாம் கேட்குறோமா? நாங்கள் எங்கள் குப்பை வர்ற வேலை தானே நிரந்தரம் கொடுங்கன்னு கேட்குறோம். அதை ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க? நாங்கள் என்ன ஆஃபீஸர் வேலையை கேட்குறோம்? ஒன்றே இல்லையே. நாங்கள் குப்பை வர்ற வேலையை எங்களுக்கு நிரந்தரமாக கொடுங்கன்னு. அதாவது எவ்வளோ கஷ்டத்தை பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வந்து இன்றைக்கெல்லாம் 13 நாளாக உட்காந்து வயசு பொண்ணுங்களெல்லாம் விட்டுட்டு உட்காரோம். எங்களுக்கு எவ்வளோ வேதனை ஆகுதுப்பா. அனாவசியமாக அந்த எங்களை தூக்கி ஒரு ஓரமாக குப்பை போடுறப்பெல்லாம் போட்டாங்கப்பா. எங்கள் கூடயே சாப்பாடு சாப்பிட்டு எங்கள் கூட அந்த எங்களுக்கு மண்ணள்ளி போட்ட போல தான் இருந்தது. உங்க கூட உக்காந்து அவர் சோறு துண்ணது, டீ குச்சிது, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையா இருக்குது. உக்காந்து சோறு துண்ணாரு, டீ குச்சாருன்ட்டு மேயர் பிரியா சொல்றாங்க. அவங்க நான் எங்களோட கஷ்டத்துல வந்து அந்த நாட்டத்துல ஒரு ஹவர் நிக்க சொல்லுங்க. அவங்க அதிகாரிங்க தானே, ஒரு ஹவர் நிக்க சொல்லுங்க. அந்த நாட்டத்துல அவங்களால நிக்க முடியுதான்னு பாருங்க. வருஷம் ஃபுல்லா நாங்க கஷ்டப்படுறோம், எங்க கஷ்டம் அவங்களுக்கு கண்ணு தெரியலையா? அதுதான் நாங்க கோரிக்கை கேட்கறோம். 15 வருஷமா செய்யறோமே, எங்களுக்கு என்ன கேட்க? இங்க உக்காரத்துக்கு எங்களுக்கு என்னத்துக்கு சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நாங்க போய்க்கினே இருக்கிறோம். அரெஸ்ட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? அரெஸ்ட் பண்றதுக்கா இங்க உட்கார வச்சிங்க எங்களை? 13 நாளா உட்காந்து நிக்கிறோம். அப்பெல்லாம் யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. இப்ப மட்டும் உங்களுக்கு தீர்ப்பு வந்துச்சுன்ட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ரஜினி படத்தை போய் பார்க்கறதுக்கு வந்து அந்த ஸ்டில்ல பார்க்கறதுக்கு போக தெரியல. இங்க இருக்கிற மக்களை பார்க்க தெரியல. இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களை உன்னால பார்க்க தெரியல இல்லையா? நாங்க வந்து தெருவில் வந்துங்க, அவங்களாம் வந்து நல்லா வசதி வாழ்ப்பெல்லாம் இருக்கிறவங்கள போய் பார்க்க வரீங்க. நாங்க குப்பை வரவங்க தானே, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, சட்டத்தை பத்தி தெரியாதுல்ல. அதனால தான் ஏமாத்தின்னு இப்படி திரியுறீங்க நீங்க. செஞ்சு நாங்க ஒரு கோரிக்கை கேட்கறோம். உங்களால செய்ய முடிஞ்சா நீங்க கோரிக்கை கொடுங்க. உங்களால செய்ய முடியலன்னா யாருமே கோரிக்கை கொடுக்காதீங்க, யாரும் ஓட்டம் கேட்காதீங்க. ஏன் மக்கள் உங்களுக்கு கண்ணு தெரியுது, ஆனா இப்ப கண்ணுக்கு தெரியல. அப்படியே இருக்கட்டும், யாரும் வந்து தயவு செஞ்சு ஓட்டுன்னு கேட்க. ஆனா இப்ப அரசாங்கம் இந்த மாதிரி கெடுக்குப்படி போடுறதுனால இந்த இடத்த விட்டு கலையிற முடிவுல நீங்க கலையவே மாட்டோம்பா. இதனால நாங்க செத்தாலும் பரவாயில்ல, இதனால உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்க இங்கதான் இருப்போம். எல்லாருமே இங்கதான் இருப்போம். இது என்ன நடக்குதோ நாங்க பாக்குறோம்பா. அன்னைக்கு ஏற்க வேண்டியதானே, கொரோனால ஏற்க வேண்டியதானே ராம்கி கான்ட்ராக்ட். அன்னைக்கெல்லாம் எங்க போயிடுச்சு? இன்னைக்கு வந்து ராம்கி கான்ட்ராக்ட் ஒரு தெருவுக்கு 10 பேரை கொடுக்குறீங்களே. அன்னைக்கு 9 தெருவுக்கு 10 தெருவுக்கு ஒரு ஆளு குத்துன்னு நாங்க செத்துன்னு இருந்தோமே. அன்னைக்கு கை வண்டி வலிச்சுன்னு இருந்தோமே. இன்னைக்கு மோட்டர் வண்டி கொடுக்குறீங்களே. இன்னைக்கு மட்டும் தான் மனசாலுங்க தெரிஞ்சா, அன்னைக்கெல்லாம் தெரியலையா? அந்த வர்த்தா புயல் எல்லாம் தெரியலையா மனசாலுன்ட்டு? இது கொரோனால எல்லாம் தெரியலையா? அடுத்தவங்க பணத்தை தூக்கி போடும்போது மட்டும் தான் நாங்க தெரியுறோமா? எம்எல்ஏ வந்தாலும் கட்சிக்காரங்க வந்தாலும் அப்பெல்லாம் நாங்க கண்ணுக்கு தெரியணும், இப்பெல்லாம் தெரியலையா? சொல்லுங்க. வேற யாரு திமுக தரப்புல இருந்து வந்து பார்த்தா இந்த துறையோட அமைச்சராக கூட யாருமே பாக்கலப்பா. யாருமே விஜய் கட்சிக்காரங்க, ஆன்சான் கட்சிக்காரங்க வராங்க, இவங்க தான் வந்து பாக்குறாங்க. நாங்க நினைச்சு பார்க்காத வாழ்வை போகுது. திடீர்னு எங்களை வந்து தூக்கி போட்டாங்கப்பா 1ஆம் தேதி. அந்த 1ஆம் தேதியில இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். இதை நம்பி தான் எல்லாருமே பழகிறாங்க. அவங்கவுங்க புருஷன் விட்டுங்கிறாங்க, புருஷன் குடிக்காரன் புருஷங்கிட்ட குடும்பத்தை வாழ்ந்துருக்காங்க. இதை வச்சுதான் நாங்க பாக்குறோம். அதை போய் இந்த மாதிரி கையை வச்சுட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாசனம் பண்ணிடுறாங்கப்பா. எங்களை வந்து நீங்க பொதுமக்களோ சத்தா நீங்களே சத்தா எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. எல்லா மீடியால எல்லாம் போடுங்கப்பா. நீங்க நாங்க அடுத்த மாசம் எப்படி நடத்த போறோம்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க உயிர் எப்படி என்ன நினைக்கவே இல்லை. இப்ப கடன்காரங்க என்ன பண்ண சொல்லி வாடகை எப்படி நாங்க கட்ட முடியும்? நாங்க நெஞ்சு பார்த்துன்னு இருக்கோம். எப்படி என்ன ஓட்ட முடியும்? எங்க நுண்டி போய் நாங்க என்ன பண்றது? வாழ்வாரமே இங்க போய் இருக்குது. நாங்க வீட்டுக்கு போய் எங்க என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரு எங்களுக்கு எடுத்து விடன்னு சொல்றாங்க. இது உடனே மட்டும் 4 நாளைக்கு இது ரிப்போர்ட் கொடியேற்ற தினம் சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இருக்குது. எங்களுக்கு என்ன நல்லது கிடையாது. எங்களுக்கு நாங்க அதுதானே கொடுக்குறோம். அவங்களுக்கெல்லாம் சுகந்தம் தரும், எங்களுக்கு சுகந்தம் கிடையாதா? எங்களுக்கு அதுதான் நாங்கள் கேட்குறோம். வேற எதுவுமே கேட்கலையே. எங்களுக்கு நல்லது கொடுங்க. எங்களுக்கு இன்னைக்கே ஒரு நல்லது பண்ணி கொடுத்தா நாங்களே போகிறோம். நீ யாரும் எங்களுக்கு போலீஸ் எல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் நல்லது பண்ணி கொடுத்துட்டா நாங்களே போகிறோம். உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்டோம்மா நினை. அப்போ ஏன் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க? இதெல்லாம் நீங்கள்லாம் எங்களுக்கு நியூஸில் போட்டு நல்லது செஞ்சு கொடுங்க. கூலிக்காரு போட முடியாது. அதை புரிஞ்சு பழி கிடையாது. எங்க வயசு வலி மக்கள்
வயிற்றுல வாயாச்சு அண்ணா இங்க கேள்வி கேட்கறது என்னன்னா அவங்களுடைய ஆதரவு வெளியே வந்தாலும் நன்மை வரும். அப்படி இல்லைன்னா இப்ப வரைக்கும் நீங்க ஆர்டரை மதிக்கல. யாரு ஆட்சியில் இருக்கிறாங்க அங்க போய் கேளுங்க. யாரு அதிகாரத்துல அதையும் கேட்கனா போறோம். எந்த பிரச்சனைங்க? அட என்ன பிரஸ் இல்ல யார் சொன்னா? யார் சொன்னா பிரஸ் இல்ல? நாங்க இத்தனை நாளா நியூஸ் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கோம். 13 நாளாக நாங்கள் இருக்கிறோம். கரெக்டு. 1ஆம் தேதி இருக்கிறோம். காவல்துறை எதுவுமே சொல்லலை. 2ஆம் தேதி இருந்தால் அப்பயே சொல்லலையே. இப்போ திடீர்னு வந்து காலி பண்ணுன்னு சொன்னால் எப்படி காலி பண்ணுவோம்? நாங்கள் சும்மா வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்து வந்து உட்காந்துக்கிறோம். எங்களுடைய கஷ்டம் எடுத்து எங்கள் குழந்தை குட்டிலாம் விட்டு நாங்கள் எங்கே போய் உழைப்பை கேட்டுனுக்கிறோம். எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுன்னு அதுக்கோசம் நாங்கள் உட்காந்துக்கிறோம். நீங்கள் காலி பண்ண எப்படி காலி பண்ண முடியும் சொல்லுங்கள்? சுதந்திர நாட்டிலேருந்து இன்னும் சுதந்திரம் கிடைக்கலன்னா போக முடியுமா? இத்தனை நாள் இடைப்பட்ட நாள்ல இவங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்னதான் வந்து சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லண்ணா. நாங்கள் உட்காந்தபடியே தான் இருக்கிறோம். சேகர் பாபுலாம் வரவே இல்லை. அவர்லாம் வரல. சேகர் பாபுன்னெல்லாம் எங்ககிட்ட நேரடியாக பேசவே இல்லை. நான் கமிஷனரே எங்களை மதிக்கலை. மேயர் பிதியாகவும் எங்களை மதிக்கலை. யாரையும் அவங்க மதிக்கலை. எல்லாம் உள்ளே மீட்டிங் போட்டு வெளியே மீடியா கிட்டே அதை அப்புறம் சொல்லுவோம் அப்படியே 1லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்துச்சு. எங்களுக்கு கோர்ட்டு ஹியரிங். கோர்ட்டில் சொன்னாங்களாம் காலி பண்ண சொல்லி. அதே கோர்ட்டு வந்து ஜியோ பாஸ் பண்ணி சொன்னிச்சு. இவங்க அதை மதிக்கலையே. ஆர்டர் கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுக்கலையே. இவங்க அதை இவங்க மதிச்சாங்களா? மதிக்கலையே. அப்போ நாங்கள் இதையா மதிக்கணும்? அப்படின்னா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரஜினி படம் பார்த்துட்டு காலையில 11 மணி ட்விட்டு போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்க்க டைம் இருக்கு. எங்களை என்னன்னு கேட்க டைம் இல்லை. ஓட்டு போட்ட மக்களுக்கு ஓட்டு தான் வேணும். வேற எதுவும் தேவையில்லை. போட்டாச்சா போங்க. நாங்கள் 5 வருஷம் ஆடுறோம். எவ்வளோ சாப்பிட்றோம். நீங்கள் எப்படின்னா போங்க. இங்கே வந்து பிச்சை துறக்க வர கொடுக்கூரில் இதுதான் கிளாஸ் பண்ணுறாரு. இதுதான் ரோடு. இங்கே வந்து பார்க்குறதுக்குண்ணா அவர் பார்க்கலாம்ல. விஜய் சார் வீட்டுக்கு போனோம். எங்கள் குழுவில் வந்து ஒரு 10 பேர்கிட்ட போனோம். வீட்டில் உட்கார வச்சு காப்பி குத்து சால்வை போட்டு பேசினாரு. நான் வந்தால் க்ரௌடு அதிகமாகிடுமா, நான் இது நேர்முகமாக நான் பேசுகிறேன் அப்படி சொல்லி எங்களுக்கு தெரிவித்து அனுப்பிச்சார். எங்கள் அட்வொகேட் சார் இவர் ரகு சார், அவர் குருமா சார், அவர் பாரதி சார் அவர் அனுப்பிச்சார். பாரதி சார் மூலியமாக தான் இது நாங்கள் வந்து செயல்பட்டு எங்களுக்கோசம் பாடுபட்டு இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. நாங்கள் உண்ணாவிரதம் 5 நாளாக இருந்தோம் இதில் அம்பத்தூரில். அப்போ என்னான்னு கூட கேட்கல. அதை கழிச்சிட்டே வந்தோம். அப்போ வந்து என்னன்னா அவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க. நாங்கள் நைட் ஷிஃப்டாலே வேலை செஞ்சுட்டு பகலில் போவோம். பகலில் இருக்கிறவங்க வேலைக்கு வருவாங்க. வந்துடுவாங்க. நாங்கள் பகல் ஃபுல்லாக இருப்போம். திருப்பி நாங்கள் நைட்டுக்கு வந்துடுவோம். அவங்க நைட்டில் இருப்பாங்க. இப்படி தான் இருந்தது. அதனால சார் சிறப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இவங்க வேலை செய்ய விடாமல் திடீர்னு வந்து வேலை நிப்பாட்டினா அது என்ன அர்த்தம் எங்களுக்கே தெரியல. நாங்கள் வேலை செய்யலையா, சுத்தம் பண்ணலையா, வர்தா புயலில் கஷ்டப்படலையா, கொரோனாவில் கஷ்டப்படலையா, என்ன வேலை செய்யலை நாங்கள்? இப்போ நாங்கள் வேலை செய்யாமல் நாங்கள் கஷ்டப்படாமல் இருந்தா இவ்வளோ எங்களுக்கு ஆதரவு கிடைக்காத. எங்களுக்கு ஏன் ஆதரவு தராங்க? அவங்க எப்படியா கெட்டு போட்டோம், எப்படின்னா எல்லாரும் ஒதுக்கி இருப்பாங்களே. நாங்கள் ஒண்டி தானே கஷ்டப்படுறோம். நீங்கள் அதை பற்றி யாரும் யோசிக்கலண்ணே. 13ஆவது நாள் தொடர்ந்து போராட்டம் நடக்குது. இப்போ கலையை வேற சொல்கிறாங்க. என்னன்னா வந்து நடக்கிறதா ஒரு இது 13 நாள் நடக்குது. எந்த ஒரு அரசு தரப்பில் வந்து நமக்கு எந்த ஒரு வந்து ஒரு பதில் வந்து கொடுக்கல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனை போது எல்லாத்தையும் போய் அதாவது ஒரு மழை வந்தால் மட்டும் சுற்றி போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. வெள்ளம் வந்தால் மட்டும் போய் சுற்றி பார்த்துடுறாங்க. குப்பை எண்ணெய் வந்தால் மட்டும் சுற்றி போய் பார்த்துடுறாங்க. இப்போ 13 நாளில் வந்து நம்ம வந்து போராட்டம் பண்ணிக்கிறோம். இவங்களை வந்து இதற்கு வந்து நம்ம வந்து பார்க்குற நேரம் இல்லை. பக்கத்தில் ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தார். அந்த நிகழ்ச்சி நடத்தது வந்து மட்டும் அவர் வந்து ட்விட்டரில் மட்டும் ஒரு சின்ன படம் வேணா சூப்பராக இது
அது வந்து நல்லா அருமையாக ஒரு படத்துக்கு பார்த்து நீங்கள் ஒரு வரதுக்கு கொடுத்துக்கும் போது தூய்மை பணியாளர் கொரோனா காலத்துல நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். கஜா புல்லேருந்து வேலை செஞ்சுருக்கோம், நிஜாம் புல்லேருந்து வேலை செஞ்சுருக்கோம், எத்தனையோ புல்லேருந்து நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 5 வருஷம் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். எங்களை பார்க்கறது உங்களுக்கு நேரம் இல்லை. ஒரு திரைப்படம் மட்டும் ஒரு சங்கத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, ஒரு தூய்மை பணியாளருக்கு மட்டும் எங்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்க மட்டும் நான் கேட்குறேன்.